அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரருடைய குருப்பெயர்ச்சி பலன்கள் தான் முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு ஜோதிடர் சொல்லாத அளவுக்கு தான் நம்ம குருப்பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறோம். அதனால் நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சனின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சனி கிரகம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். சரிங்களா? உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனுக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா புதன். புதன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி. சரிங்களா? நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு தான் இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் புதன். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூரியன். குருதசையை காட்டிலும் நல்லா தெரிஞ்சுங்க. கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஒரு விஷயத்த. உங்களுக்கு குருதசையை காட்டிலும் இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் பதவி பட்டம் எல்லாமே உங்களை தேடி வரும். அதுக்கு இவங்க 2 பேர் தசை நடக்கணும். சரிங்களா? கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி. அப்ப குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆனா இந்த வீடியோ நம்ம முழுக்க குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். குரு யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகமாகவே இருக்கு. சரிங்களா? ஏன் 90% சொல்றீங்க அப்படின்னு ஏன் நீங்க 100% சொல்ல மாட்டேன் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் 100% நல்லது செய்ய கடமைப்பட்டவர் தான் எல்லாத்துக்குமே, அதாவது எல்லா நபருக்குமே எல்லா கிரகங்களுக்குமே. ஆனால் அவர் செய்யக்கூடிய நற்பலன்களை ஏற்கும் மனப்பக்குவம் இல்லாத காரணத்தினால் அங்கு அவர் செய்யக்கூடிய நற்காரங்கள் அனைத்தும் தீய செயலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களால் தான். ஏன்னா அவர் செய்யக்கூடிய நல்ல செயல்களாக அல்லது நல்ல விஷயங்களா உங்களால் ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவர் செய்யக்கூடிய நல்லது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கெட்டதாகவே நடக்கும். கொஞ்சம் ரொம்ப நாள் இல்லை, ஒரு 10% அளவுக்கு. சரிங்களா? இப்போ குருப்பெயர்ச்சி பலன்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. இந்த குருப்பெயர்ச்சியை நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% உங்களுக்கு பொருந்தி போகணும்னா நல்லா தெரிஞ்சுங்க. 100% உங்களுக்கு பொருந்தி போகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு குருதசை நடக்கணும். குருதசை நடந்து புதன் புத்தி நடக்கும்போது நடந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு 100% பொருந்தி வரும். கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை பிறந்தா மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் எப்போது எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. பிறர் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் அதிக மதிப்பெண் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. ஏன்னா முன்பு காலகட்டத்தில் நீங்கள் அவ்வளோ வரைக்கும் ஈடு கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஈடு கொடுத்து அல்லது கவனம் செலுத்தி எதிலையுமே ஒரு கவனம் செலுத்தி நல்லா படிக்கக்கூடிய நபர்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த குருதசை நடக்கும்போது இந்த காலகட்டத்தில் அதிக கவனத்தோடு செயல்பட்டு அதிக மதிப்பெண் எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? கும்பராசி அல்லது கும்பல் லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஓடி ஆடி உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால நல்லா தெரிஞ்சுங்க. அதனால செல்வமும் செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு உங்கள் கையில் சேர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் ஓடி உழைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்வமுள்ள ஒரு கிரகம். நல்லா தெரிஞ்சுங்க. குரு ஒரு நல்ல ஆர்வமுள்ள ஒரு கிரகம். அதனால உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு இளைஞர் போல அல்லது ஒரு 20 வயசு இளைஞர் போல செயல்பட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படும். அதனால இந்த காலகட்டத்தில் எவ்வளோ உங்களால் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பணத்தை சேமிச்சுங்க. அது பணமாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் எவ்வளோ சேமிக்க முடியுமோ உழைச்சி உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிச்சு வச்சுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிக அளவு உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். சரிங்களா? கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை வந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டும்
இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வரவே வராது. அந்த கடனை நீங்கள் கொடுக்கும்போது சரி வந்தா வரட்டும், வராட்டா போகட்டும் அப்படின்னு நினச்சி மனசார கொடுங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுலேருந்து. அப்படி எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் எந்த பொருளையும் அதாவது நீங்கள் கல்யாணம் முடிச்ச நபராக இருந்தீங்கன்னா ஆணாக இருந்தால் சரி, உங்கள் மனைவிட்டையும், பெண்ணாக இருந்தால் சரி, உங்கள் கணவன்ட்டையும் கேட்டு கொடுங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை மீறி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும். அந்த பொருளுக்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அது பணமாக இருக்கலாம், இல்லை வாகனமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செயல்படுங்க இந்த காலகட்டத்தில். கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது தெரிஞ்சுக்கங்க, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பொருளும் அளவுக்கு மீறி வாங்கி சேர்த்து வச்சுக்காதீங்க. நல்லா புரிஞ்சுதா? வாங்கி அது ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கும் அதே மாதிரி. ஆனால் இன்னொரு பொருள் அதே மாதிரி புதுசாக அதை விட பளபளப்பாக பார்க்க இருக்கும். அந்த பொருளையும் வாங்கி வச்சுக்கிங்க. ஆனால் அதனால் அப்படி பொருள் வாங்குறதுனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. சரிங்களா? அந்த பொருள் எதுவும் செயலிழந்து போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பொருள் இருக்குது ஆல்ரெடி. அதே பொருள் இருக்குது. சரி அதை வச்சு பயன்படுத்திக்க வேண்டியதானே. ஏன் இன்னொரு பொருள் புதுசாக வாங்குறீங்க காசு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு கும்பராசி அல்லது கும்பலக்கணம் ஆண்களாக இருந்தால் சரி, பெண்களாக இருந்தால் சரி, உங்களோட பகட்டை குறைச்சிக்குங்க. சரிங்களா? உங்களோட பகட்டை குறைச்சிக்குங்க. அதுதான் உங்களோட பலவீனமும். சரிங்களா? கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட பிறப்பு அதாவது உங்களோட பிறப்பு நிலை காலநிலையில் சுக்கிரன் வலுவாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் துறவரம் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிக கவனத்தோடு இருங்க. எக்காரணத்தை கொண்டும் இல்லறத்தை தூக்கி வச்சுட்டு துறவரத்தை போயிடாதீங்க. அப்புறம் வாழ்க்கை போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் அம்மாவுடைய சண்டை போடாதீங்க. சரிங்களா? அப்படி சண்டை போட்டிங்கன்னா அவங்களால கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் தடைப்பட்டு நின்று போகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை வரும். இல்லை ஏற்கனவே சண்டை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அது பெரிய அளவில் உருவெடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது விஸ்வரூபம் எடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய அம்மாட்ட பேசும்போது அல்லது அம்மா வர்க்கத்தில் பேசக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதிகமாக பேசக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சரி, அவங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்து பேசி பழகுங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா தான் பேசியிருப்பீங்க. ஆனால் அவங்க 9 சொல்லி உங்களோட பிரச்சனையை உருவாக்கி விட்ருவாங்க இந்த காலத்தில். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு குருதசை நடக்குது. குருக்கும் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது. சரிங்களா? கும்பராசி அல்லது கும்பலக்கணம் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில நபருக்கு, எல்லாத்துக்கும் வராது இது, ஒரு சில நபருக்கு இல்லீகல் அஃபேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தை மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்போதுமே அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. சரிங்களா? கும்பராசி அல்லது கும்பலக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை ஏற்கனவே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு அருமையான காலகட்டம். கண்டிப்பாக தொடங்குங்க. அதன் மூலிமா மகத்தான, அதில் யாரும் படைக்காத சாதனையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் படைச்சே தருவீங்க. சரிங்களா? முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சால் தான் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கும்பராசி அல்லது கும்பலக்கணம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பல நாளாக, அதாவது திருமணமே செய்யாத ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்தை பற்றி பேச்சு எடுத்தாவே போதும், உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கை கொடுக்கும். அந்த பேச்சை நீங்கள் எடுத்துட்டாவே போதும் இந்த காலகட்டத்தில்.
சரிங்களா? அந்த பேச்சை எடுத்துட்டாவே போதும். அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில கொண்டு போய் இந்த குருதசையானது உங்கள விட்டுரும். சரிங்களா? கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில பிறந்த ஆண்களா இருந்தா சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எக்காரணத்த கொண்டும் எக்காரணத்த கொண்டும் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. எக்காரணத்த கொண்டும் யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு தொழில் தொடங்கக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு தொழிலோ, எந்த ஒரு பொருளோ எதுவுமே வாங்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு வாங்கணும் ஆசை இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அதுக்காக நேரத்த செலவழிச்சு, நீங்களே யோசிச்சு, பல நாள் அல்லது பல மணி நேரம் யோசிச்சு, அதுக்கான நேரத்த செலவழிச்சு, அது உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும், அந்த செயலை நீங்க இந்த காலகட்டத்தில எடுத்து செய்யுங்க. அப்படி நீங்க யோசிச்சு எந்த ஒரு செயலையும் செய்யாம இருந்தீங்கன்னா, அது கடைசியில தப்பா தான் முடியும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. அது தப்பா தான் முடியும். அதனால பார்த்து சூதானமா செயல்படுங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரங்க இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில இந்த காலகட்டத்தில ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாத நபர்களா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில அதாவது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அதிக அளவு ஆர்வம் உங்களுக்குள்ள தூண்டப்படும். அதுக்கு காரணம் இங்க உள்ள குருதசை. அது ஒண்ணு தான் காரணம். உங்களுக்கு குருதசை நடக்கிறதுனால, உங்களுக்கு குருப்பெயர்ச்சி நடக்கிறதுனால, இந்த மாரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இந்த காலகட்டத்தில தோன்றும். அதனால ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் சரி, இல்லாத நபர்கள் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில கண்டிப்பா முயற்சி செய்து குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ, இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அங்க இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.